ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இன்னைக்கு இன்னொரு புதிய ரெசிபியோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இந்த கறி வந்துட்டு பருப்பு கறி. ஸோ இது நம்ம வீட்டுக்கு இல்லை, இது வந்து என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸுக்கு ஸ்பெஷலாக குக் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த பருப்பு கறியை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 3 விதமான பருப்பை நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தோரம் பருப்பு 1 கப்பு, அண்ட் ஆல்சோ மைசூர் பருப்பும் உடைச்ச பாஸ்பேரும் ஹாஃப் கப், அண்ட் ஆல்சோ இதில் ஒரு பெரிய கத்திரிக்காய், ஒரு பெரிய கேரட், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 பல்லு பூண்டு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தேவையான தண்ணி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன் 21 மினிட்ஸ்க்கு. ஸோ இது வந்து நொக்ஸா ப்ரெஷர் குக்கு எம்பேயோட. ஸோ இதில் வந்து நான் 21 மினிட்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். ஓகே, முதலாவது நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ சீரகம், கடுகு தாளிப்பு. அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் சீரகம் வந்து கூடையாக தான் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதை பொரியற வரைக்கும் வெடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் இரும்பு சட்டி பாய்க்கிறதுனால ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வெங்காயம் கருவேப்பிலை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு. நான் வந்துட்டு எது குக் பண்ணாலும் கொரியண்டர் லீஃப் பாய்ச்சேன்னா தாளிக்கிறப்பயே ஆட் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும் முக்கால்வாசி பேர் கடைசியாக தான் ஆட் பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அது இந்த மாதிரி தாளிக்கிறப்போ அதோட ஃப்ளேவர் வந்துட்டு ஒன்றும் என்ஹான்ஸாக இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப எண்ணெய் பாய்க்கல. ஸோ இது நல்லா இன்னும் கொஞ்சம் சொட்டை ஆயிட்டோன்னே நம்ம வந்துட்டு ஓகே ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடுவேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால், இங்கே ஒரு தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு, ஸோ ஃபுல்லாக இப்போ பருப்பை வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே, பருப்பை ஆட் பண்ணிட்டோம். ஸோ தேவையான மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளியோட இது வந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஓகே தான். ரொம்ப புளி போடக்கூடாது, இது ஜஸ்ட் அந்த கறியை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது ராஜா சாம்பார் பொடி. இது ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதே டைமில் நான் வந்து உப்பும் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து கல் உப்பு.
ஓகே, கல் உப்பு நான் வந்து சட்டியில் வறுத்து ஆற விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தேவையான கல் உப்பு, இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். அரை கப்பில் 1/4 கப் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த கிளாஸில் 1/4 plain வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிகாஸ் இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ப்ரெஷர் குக் பண்ணிட்டோம், தாளிச்சிட்டோம். ஆனால் உருளைக்கிழங்கும் தக்காளி மட்டும் நம்ம இதில் ரோவாக சேர்த்துருக்கிறனால ஸோ அதை குக் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ மற்ற இந்த தூளெலாம் சேர்த்துருக்கிறனால அது நல்லா குக் பண்ணுறதுக்காக. ஸோ கடைசியாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா தேங்காய் பால் ஊற்றுவோம். ஊற்றிட்டு உப்பு பத்தலைன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, ஆக்சுவலி ஒரு இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம அதை சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயம். ஸோ பெருங்காயம் போடுறவங்க போடலாம், போடாதவங்க இட்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி பருப்பு கறிலாம் நிறையா வாய்வு இருக்கனால நம்ம பெருங்காயம் சேர்ப்போம். நான் வந்து தூள் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான உப்பை நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நல்லா திக்காயிடுச்சு. நம்ம கிழங்கும் வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ராஜாஸ் மிளகாத்தூள் கிடைக்காதவங்க ராஜா சாம்பார் தூள் கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் வீட்டில் பாய்க்கிற எந்த சாம்பார் தூள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெறும் மிளகாத்தூள் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணலாம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கே பானை ப்ரிப்பேர் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் உங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்குது. ஓகே, இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குக் ஆயிடுச்சு, அருமையாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம அடுப்பை அடைச்சிடலாம். ஓகே காய்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா குக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை அடைச்சிடலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கோட வீடியோ. மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.